வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்றது பார்க்கலாம். ப்ளஸ் 120 நல்லா இருந்துச்சு மார்க்கெட். இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 50-60 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. மார்னிங்லேருந்து இட் வாஸ் லுக்கிங் வெரி குட். ஏன்னு சொன்னால் மண்டே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் இந்தியாவில் நேற்று 5:36 பக்கமாக வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்துருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் டேட்டா பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். அதாவது ஜூன் மாதத்தில் வந்து 6.3 இருந்துச்சு, இப்போ வந்து 6.26 இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் எஸ் 6.25 or 29 or 23 இட்ஸ் நாட் கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2014-15 ஆல்வேஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பிலோ 4 பிலோ 3 தான் இருந்துச்சு. அண்ட் ஆல் ஆஃப் எ சடன் அந்த 6.5 போகுதுன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் ரெண்டு ரீசன்னால் வரும். ஒன்று குறைபாடுனால வரும், அதாவது வென் தெர் இஸ் ஷார்ட் சப்ளை அதனால வரும். இல்லை ஓவராக மணி இருக்கிறனால வரும், அதாவது ஹெவி மணி சப்ளை மார்க்கெட்டில் இருக்கும்போதும் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்ஸ் வரும். இன்ஃப்ளேஷன்ஸ் பொதுமக்களை வந்து நிறைய பாதிக்கிற இடம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். இன் பர்டிகுலர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ், நம்ம வந்து சமைக்கிற நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பல்சஸ் பருப்பு வகையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பருப்பு வகையிலும் காரணம் இந்த ஆயிலு, பல்சஸ் இதெல்லாம் வந்து ஏறுறதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் வந்திருந்தப்போ நான் வந்து இந்த சப்ஜெக்ட் பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். கவர்மெண்ட் எம்எஸ்பியில் வரதை வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். அவங்களுக்கு வேறு மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க. இதான் வந்து என் ஆர்கியூமெண்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தேன். லைக் இந்த சப்சிடரி கொடுக்கறது இதிலலாம் வந்து ஒரு சைடு இருக்கட்டும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் கோல்ட் ஸ்டோரேஜ், ஃபுட் ப்ராசஸிங் அது மாதிரி வரும்போது என்ன ஆகும்னால் வர உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கான யூசேஜ் இருக்கும். அண்ட் அவங்க வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ரீட்டெயிலில், அதாவது வீட்டுக்கிட்ட வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க 5 கிலோ தக்காளி வந்து 40 ரூபான்னு சொல்லிட்டு. அப்போ ஹோல்சேல் மார்க்கெட், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ இருந்திருக்கும், அண்ட் அதே மாதிரி மண்டியில் வந்து எவ்வளோ இருந்திருக்கும், அந்த விவசாயிக்கு என்ன கிடச்சிருக்கும். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு வந்து அந்த பறிக்கிற கூலி கூட கிடச்சிருக்காது. ஸோ இது மாதிரி இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி அந்த தக்காளியோ இல்லை எனி ஃபுட், அது வந்து தக்காளி இருக்கலாம், இல்லை மாம்பழம் சீசனில் மாம்பழம் இருக்கலாம், நாக்பூரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சீசனில் ஆரஞ்சு இருக்கும். இந்த மாதிரி சீசனில் வந்து அது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான இல்லை கோல்ட் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி இது பண்ணும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். நான் மட்டும் சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது, கவர்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் எல்லா கவர்மெண்ட்டுமே, இந்த கரண்ட் கவர்மெண்ட் பற்றி என்னால் சொல்ல முடியல. காரணம் இவங்க வந்து சில லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. பட் மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், அந்த 5 வருஷம் கடைசியில் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் காட்டணும். ஸோ அந்த 5 வருஷம் அது மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. நோபடி இஸ் பிளானிங் ஃபார் எ லாங் டேர்ம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து நிஃப்டி அட் 1,25,000 ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ப்ராபப்ளி அது மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து நம்ம டிபேட் பண்ணலாம். ஸோ தட் இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக வச்சுக்கிட்டோன்னா நீங்களும் சஜஷன்ஸ் கொடுங்க, எடுத்துகிட்டு போகலாமே. நம்ம சைடில் வந்து ஒரு விவாதமாக எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் சைடில் வந்து ப்ரப்போசல் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? லெட்ஸ் ட்ரை இட் அவுட். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கவர்மெண்ட் மேபி நம்ம சொல்கிறத வந்து ஏற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. நம்ம சைடில் இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எப்படியெல்லாம் நம்ம வந்து பொருளாதாரத்தை வந்து ஹெல்ப் பண்ண முடியுன்றதை நம்ம ஒரு சைடு பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஆதங்கம் இருந்துச்சு. அண்ட் அந்த ஆதங்கத்தில் தான் நம்ம இது பேசுகிறோம். ஸோ லெட்ஸ் சி நம்ம வந்து எப்படி இதை ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இன்றைக்கி உண்மை வந்து இன்ஃப்ளேஷன் 6.3 6.26 இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு, அதாவது இன்ஃப்ளேஷன் போன மாதத்தோட இந்த மாதம் கம்மியாக இருக்குது. பட் ஆர்பிஐயோட கம்ஃபர்ட் ஜோன்றது 6% இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக அந்த 4% 5% அமுக்கி வச்சுருந்தாங்க. 6% இஸ் அ டீசென்ட் இன்ஃப்ளேஷன், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஸ்டில் மெயினாக ஃபுட் கிரெயின் சைடில் காய்கறி விலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ட்ரை ஐட்டம்ஸ் லைக் பருப்பு, எண்ணெய் இதிலெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இது இல்லாத ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் இஸ் பெட்ரோல். எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் விலை வந்து தார்மாராக ஏறிட்டு இருக்கு. அண்ட் பர்சன்டேஜ் வைஸஸில் எடுத்து பார்த்தா இட்ஸ் ஒன்லி அபவுட் 5 to 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை வேர்ஸ் சினாரியோ லெட்ஸ் சே 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு சைடு இருக்கிற. இன்னொன்று சைடில் வந்து ஸ்டீல் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 14 monthஸில் வந்து 13 times வந்து ஸ்டீல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் சிமெண்ட் ப்ரைஸ் போன வருஷம் வந்து 320 ரூபாவில் இருந்துச்சு, இந்த தடவை 580 590 ரூபாவில் இருக்குது. இதே மாதிரி தான் மணல், செங்கல் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு சைடு. ஹியூமன் ரிசோர்ஸஸ், மேன் பவர் காஸ்ட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. மெயின் ரீசன் இமிக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் மோராக வந்து மோஸ்ட்லி பீகார், யூபி, ஒரிசா, அசாமில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவங்கெல்லாம் இங்கேருந்து போனவங்க பாதி பேர் தான் உள்ளே திரும்பி வந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து கடையாகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் சைடில் ஃபேக்ட்ரியில் ஆகட்டும், இந்த லேபர்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால மேன் பவர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எல்லா இன்புட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேரஸ் அவுட்புட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். எல்லோரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாத இன்க்ரீஸ் பண்ணுமா, இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு வந்து எக்ஸ்பெக்டோட பெட்டர் ரிசல்ட் வந்துருக்குன்றது இது. ஸோ இதனால மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் வந்துச்சு. மார்னிங்கே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 140-150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. அதுக்கான எதிரொலி தான் இங்கே வந்துச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 475 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. சூப்பர்ப் ரேலி. இன்ஃபேக்ட் க்ரூஷியல் லெவலில் வந்து அது பிரேக் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 35,400-450 ஜோனை வந்து கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி மேலே நின்று இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 35,500 ஜோனில் தான் வந்து மேக்ஸிமம் அக்யூமுலேஷன் ஆகி லாஸ்ட் 15-20 மினிட்ஸில் வந்து அது பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. டச்சிங் 35,650-660 ஜோன் வரைக்கும் வந்து அது ப்ரீ மார்க்கெட், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற லெவலில் வந்து நின்றுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வாஸ் மேஜர் ஃபோர்ஸ் டு சப்போர்ட் டுடேஸ் மார்க்கெட் ரேலி. இன்றைக்கி எந்தெந்த செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றது பார்க்கலாம். அதே மாதிரி எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றது பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 2-3 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து உடச்சி நிற்கிது. அண்ட் அதே மாதிரி டிஎல்எஃப் பற்றி நான் ரொம்ப நாளாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்தியா புல் ஹவுசிங் ரியல் எஸ்டேட்டு, இந்தியா புல் ரியல் எஸ்டேட் அதுவும் வந்து அந்த க்ரூஷியல் மந்த்லி லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணுது. அது பிரேக் பண்ணிச்சுனால் சூப்பர் ரேலி ஃபர்தராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இஸ் டூயிங் வெரி வெல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 15-16 எனக்கு தெரியல, டிஎல்எஃப் பற்றி வந்து ஒரு சார்ட் கொடுத்துருந்தேன். ஒரு 2 months to 3 monthஸில் வந்து அதோட டார்கெட் வந்து சம்வேர் அரௌண்ட் 340 வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். நான் பை ஜோன் வந்து 250-253 அந்த லெவலில் வந்து நான் பை கொடுத்துருந்தேன். இன்ஃபேக்ட் பியூட்டிஃபுல்லாக சம்வேர் இன் மே கடைசியில் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து 317 வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் வந்துச்சு. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எ புல் பேக் அண்ட் புல் பேக் அப்புறமா பியூட்டிஃபுல் ரேலி ஃபார் லாஸ்ட் 4-5 days. அண்ட் க்ரூஷியல் லெவலில் அந்த 317-318 அந்த லெவலில் வந்து டிசைசிவாக க்ளோஸ் பண்ணிச்சுனால் நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த அந்த 340 லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து டிஎல்எஃப்பில் வந்து மல்டிபிள் டார்கெட் சொல்லியிருந்தேன். அதில் 2 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 3rd டார்கெட் நான் வந்து ஜூலை எண்ட் இல்லை ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் அச்சீவ் ஆகும். பார்க்கலாம், லெட்ஸ் சி எப்படி போகுதுன்றது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் செக்டர், என்பிஎஃப்சி இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. மெயின்லி இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ லைஃப். ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ், அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நல்லா பண்ணல, பட் ஆன்சிலரி கம்பெனிஸ், அதாவது அதுக்கான டயர் மேனுஃபேக்சரிங், எம்ஆர்எஃப் வந்து ஆல்மோஸ்ட் 3.5% இன்க்ரீஸ், அப்போலோ டயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3% இன்க்ரீஸ், மதர்சன் வந்து ஒரு 2.5% அப்பு. ஸோ
அந்த ஆன்சிலரி யூனிட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்றைக்கி மெட்டல் செக்டாரில் என்எம்டிசி வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு மறுபடி ரேலியான்றது நம்ம பார்க்கணும். பட் இன்றைக்கி நடந்தது வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங்னால மேலே போச்சு. அது சஸ்டெயின் ஆகுதான்றது நம்ம பார்க்கணும். நேற்று யூஎஸ் டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. பட் போக போக பாசிட்டிவில் வந்து +128 க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து அரவுண்ட் 6:55 நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ப்ராபப்ளி இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் அது வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மேலே போகுமான்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் S&P 500 எவ்ரிடே நியூ ஹை பண்ணிகிட்ருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் ரேலி எங்கே போய் டெர்மினேட் ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டியது. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர அதாவது அந்த 92-92.5 அந்த ஜோனில் வந்து பயங்கரமான போராட்டம். நம்ம நிஃப்டி எப்படி 15,800 அண்ட் 15,650 அந்த ஜோனில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கோ, அதே மாதிரி தான் டாலர் இண்டெக்ஸ் பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் அந்த 90 ஜோனை உடச்சிச்சின்னு சொன்னால் அதில் பாதாளத்தில் தான் போய் நிற்கும், சம்வேர் அரௌண்ட் 82. அண்ட் டாலருக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அண்ட் சைனா கூட என்றைக்கு பஞ்சாயத்துன்றது தெரியாது. அந்த பஞ்சாயத்து நடக்கும் போதும் பெரிய லெவலில் கமாடிட்டியும் ஆகட்டும் கரன்சியும் ஆகட்டும் ஒரு மூமெண்ட்ஸ் உண்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் மார்னிங்லேருந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் $6 பாசிட்டிவில் இருக்குது. அதாவது 1811 அந்த ஜோனில் இருக்குது. நான் வந்து சொல்லியிருக்கிறேன் 1817 லெவலில் டிசைசிவாக க்ளோஸ் பண்ணி நிற்கணும் வச்சுக்கலாமே. 1820 ஜோனை வந்து டிசைசிவாக க்ளோஸ் பண்ணி நிற்கணுன்றது. ஸோ லெட்ஸ் சி எப்படி நிற்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ருப்பி டேர்ம்ஸில் 4,963 ரைட் நவ் 24 கேரட் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் 71,200 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 7440 7450 அந்த ஜோனில் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க 7480 வரைக்கும் லாஸ்ட் வீக் போச்சு. ஸோ அந்த லெவலில் பிரேக் ஆச்சுனால் எங்கே போகுன்றது தெரியாது. பட் இட் லுக்ஸ் சம்வேர் அரௌண்ட் 80-82 வரைக்கும் இந்த வருஷ கடைசியில் டச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி மேக்ஸ் பெயின் ஜோன் வந்து 15,800 லெவலில் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் கால் ரைட்டாக இருக்கிறது வந்து அப்படியே வரிசையாக எழுதியிருக்கிறாங்க. 15,800 900 16,000 இந்த ஜோனில் எல்லாமே ரைட் ஆகிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 15,700 மேக்ஸிமம் எழுதியிருக்கிறாங்க. பட் 15,800 எழுதியிருக்கிறாங்க. ப்ராப்ளி சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராடல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,500 ஜோனில் மேக்ஸ் பெயின் ஜோன் இருக்குது. அண்ட் ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது நேற்று லெவலே தான் இருக்குது 36,000. அண்ட் அதே மாதிரி புட் ரைட்டாக இருக்கிறது மேக்ஸிமம் 35,500 ஜோனில் ரைட்டாக இருக்குது. அந்த ஜோனில் காலும் ஓரளவுக்கு ரைட்டாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் அகெயின் புல்லிஷாக தான் இருக்குது. HDFC, அப்போலோ டயர்ஸ், கிராசம், ICICI. இன்ஃபேக்ட் ICICI லுக்ஸ் வெரி குட், ஃபென்டாஸ்டிக் இன் சார்ட். யாருக்காச்சும் சார்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டே சார்ட் அண்ட் 75 மினிட்ஸ் சார்ட் எடுத்து பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. லூபின், MRF, சன் ஃபார்மா இதெல்லாம் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது. அண்ட் பேரிஷ் சைடில் 2 ஸ்டாக் தான் இருக்குது. ப்ராபப்ளி 3 ஸ்டாக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். LTTS அது வந்து IT ஸ்டாக்கு, அதானி போர்ட், அதே மாதிரி நௌக்ரி, இது 3 தான் வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மோர் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பயாஸாக இருக்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி US மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷ் சைடில் க்ளோஸ் ஆகி நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். பட் இப்போதைக்கு இருக்கிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இஸ் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, புல்லிஷாக இருக்குது. வேறஸ் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு புல்லிஷ்னஸ் காட்டல. பட் ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஷோயிங் மோர் ஆஃப் அப்சைடு. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராப் இருக்குமான்றது தெரியல. FIIs கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரேட் பண்ணும்போது நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். நன்றி, வணக்கம்.